How to check tubal patency? கருக்குழாய் அடைப்பு இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா இல்லையா? கட்டாயம் பார்க்கணும். கல்யாணம் ஆகி 1 இயர் நீங்கள் இயற்கையாக ட்ரை பண்ணி கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா கருக்குழாயில் அடைப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முறை. கருக்குழாயில் அடைப்பு இருக்கா இல்லையான்னு ஸ்கேன்லேயே உங்களால் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருக்குழாயில் வீங்கி இருந்து அதில் தண்ணி சேர்ந்திருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கேனில் தெரியும். நார்மலாக இருக்க கருக்குழாய் இல்லை ரொம்ப தண்ணி சேராமல் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அடைப்பில் வந்து தெரியாது நம்மளுக்கு அடைப்பு இருக்கா இல்லையான்னு. ஸ்கேனில் யுட்ரஸும் ஓவரியும் தான் பார்க்க முடியும், கருக்குழாயை பார்க்க முடியாது. ஸோ இதில் அடைப்பு இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் லெவலாக ஹெச்எஸ்ஜி ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம் ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒன்று எடுத்து அடி வழியாக டை இன்ஜெக்ட் பண்ணி அது அந்த டியூப் வழியாக வெளியில் வருதா இல்லையான்றதை பார்த்து அடைப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. இதில் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன அடைப்பு இருந்தால் ஹெச்எஸ்ஜி பண்ணும் போதே கிளியர் ஆகிடும். அதனால் இதோட யூஸ் வந்து நாட் ஒன்லி ஆஸ் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்எஸ்ஜி ஒருத்தவங்க ஃபில்ம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா என்னாலையும் பார்க்க முடியும், இன்னொரு டாக்டராலையும் அது நார்மலாக இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். ஸோ ஹெச்எஸ்ஜி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் டியூபல் பேட்டன்சி. நெக்ஸ்ட் டெஸ்ட் ஹெச்எஸ்ஜி தவிர சலைன் சால்பிங்கோகிராம் ஸ்கேன் வழியாகவே கீழ் வழியாக ஐயுஐ கெத்தீட்டர் யூட்ரஸ்குள்ள ஒரு சின்ன கெத்தீட்டர் வச்சு சலைன் வாட்டர் வந்து புஷ் பண்ணி அது வந்து டியூப் வழியாக வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக சலைன் சோனோகிராம் ஒரு ஃபோமோ ஒரு ஜெல்லோ வச்சு பண்ணணும். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்தியாவில். இட் இஸ் காஸ்டிங் 5,000 to 10,000 டு பை தோஸ் ஃபோம்ஸ். அதனால சலைன் வச்சு தான் நிறைய இடத்துல செக் பண்ணுறோம். ஆனால் சலைனில் அவ்வளோ கிளியராக ரைட் சைட் டியூப்லேருந்து தண்ணி வருதா லெஃப்ட் சைட் டியூப்லேருந்து தண்ணி வருதான்றதை கண்டுபிடிக்க முடியாது. அடைப்பு இருந்தால் எந்த இடத்துல அடைப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏதோ ஒரு டியூப் அடைப்பு இல்லை, ஏதோ ஒரு டியூப் பேட்டண்ட்டாக இருக்குது, இதை ஸ்கேன் டாக்டரால் கட்டாயம் சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப ப்ரிசைஸாக சலைன் சோனோகிராம் 3D அல்ட்ராசவுண்ட் வச்சு பண்ணும்போது இதை ஹெச்எஸ்ஜிக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்து நம்மளால் கரெக்டாக அதை கண்டுபிடிக்க முடியும். சலைன் சால்பிங்கோகிராம் பார்த்துட்டோம். இதில் அடைப்பு இருக்குது அப்படின்னு வந்துருச்சு, ஒரு சைட் டியூப் பிளாக் இருக்குன்னு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லாப்ரோஸ்கோபி. லாப்ரோஸ்கோப்பியில் கீழ் வழியாக ப்ளூ கலரில் மெத்லின் ப்ளூ டை இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது டியூப் வழியாக வெளியில் வருதான்றதை பார்க்கறது தான் இருக்கிறதுலே கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஒரு நல்ல முறை அப்படின்னு கேட்டது அதுதான். ஆனால் அது எல்லாருக்கும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஹெச்எஸ்ஜியில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலோ இல்லை வேற ஒரு காரணத்துக்காக லாப்ரோஸ்கோபி பண்ணுறாங்க, ஓவரியில் கட்டிகள் இருக்குது, இல்லை யூட்ரஸில் ஒரு செப்டம் இருக்குது, இல்லை ஃபைப்ராய்டு இருக்குது, இதுக்காக சர்ஜரி பண்ணும் போது டியூப்ல பேட்டன்சியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹெச்எஸ்ஜி எஸ்எஸ்ஜியில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் லாப்ரோஸ்கோபி பண்ணால் போதும். ஸோ 3 திங்ஸ் பார்த்தோம், ஹெச்எஸ்ஜி, சலைன் சோனோகிராம் அண்ட் ஹிஸ்ட்ரோ லாப்ரோஸ்கோபி. ஸோ இதை வச்சு உங்களோட டியூப் நார்மலாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணலாம். பெஸ்ட் விஷஸ்.